அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் ரிவ்யூ டே 71. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே எபிசோட் கேப்டன்சி டாஸ்க்கு. ஸோ கேப்டன்சி டாஸ்க் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், விஷால், ஜாக்லின் இவங்க 3 பேருக்கு இடையில் நடக்க போகுது. அண்டு நிறைய டீல்ஸ் நடந்துச்சு. அதாவது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னும் போது நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, உனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு ஒரு பெரிய டிஸ்கஷன்லாம் ஓடிச்சு நிறைய செஷனில். அண்டு முத்துக்குமரனுக்கு வந்து ஐ திங்க் ராணவும் மஞ்சரியும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஸ்ப்ளிட் ஆச்சு இங்கே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். விஷாலுக்கு வந்து அருண், ரஞ்சித், அன்ஷிதாலாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதே மாதிரி இங்கே வந்து சௌந்தர்யா இவங்களாம் வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும், பவித்ரா எல்லாரும். ஸோ இப்படி ஒரு மாதிரி ஸ்ப்ளிட் ஆச்சு. பட் இதில் என்ன சொதப்பல் ஆயிடுச்சுன்னா, ஆரம்பிக்கும் போது ஒரு குழப்பத்தில் முத்துக்குமரன் வந்து ஜாக்லின்ட்டு சொல்லுவார், இந்த மாதிரி இப்போ பாரு, ஒரு 2 ரவுண்ட் பார்ப்போம், விஷால் உன்னோட ஃபாஸ்ட்டாக இருந்தேன்னா நானும் உள்ளே வந்துடுவேன், அப்போ நானும் வந்து கேம் விளாட்னா அப்போ பிரித்து விளையாடலான்ற மாதிரி. பட் என்ன ஆகிடும்னா, ஜாக்லின் வந்து கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணதுனால முத்துக்குமரன் டிசைட்ஸ் டு சிட். அவர் உட்காந்தனால ஏகப்பட்ட குழப்பங்கள் ஆயிடுச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ராணுவ மஞ்சரி வந்து துண்டாக இருந்தனால கடைசியில் விஷாலுக்கு வந்து ராணுவ போய் உட்காந்தனால பெரிய டிஃப்ரென்ஸில் வந்து விஷால் கேப்டன் ஆகிட்டார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் விளையாடி இருந்தால் இன்னும் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு உங்கள் நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா இப்போ வந்து 365 பாயிண்ட்ஸில் வந்து விஷால் வின் பண்ணதுக்கு காரணம் வந்து 83 கிலோ இருந்த ராணுவோட வெயிட் தான் பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுத்துச்சு. ஒருவேளை ராணுவ மஞ்சரியும் வந்து முத்துக்குமரன் விளையாடி ராணுவ மஞ்சரி வந்து அவர் போய் சேர்த்துருந்தாருன்னா 83 + 50+ நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸாக 150, 160 அந்த ரேஞ்சிலே இருந்திருப்பாங்க. அப்போ யார் கேப்டன் ஆவாங்கன்றது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு க்ளோஸ் இதில் இருந்திருக்கும். கொஞ்சம் இன்னும் டஃப்பாக இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். பட் இவங்க எல்லாம் டீலை பேசி அது ஒரு மாதிரி சொதப்பி அது விஷால் கேப்டன் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு விஷால் கேப்டன் ஆனது வந்து ஓகேன்னு எனக்கு தெரில. பட்டு விஷால் கேப்டன் ஆனதுனால விஷால் தப்பிச்சிட்டார் இந்த வாரம். ஸோ அதுதான் ஒரே ஒரு விஷயம். இல்லைன்னா அவரும் இப்போ இந்த வாரம் அமுச்சு விட்ருப்பாங்க. ஸோ அதுதான் என் மைண்டில் ஓடி இருந்துச்சு. அண்டு என்ன ஆயிடுச்சுன்னா, ராணுவ கடைசியில் கேம் சேஞ்சர்ன்ற ஒரு பேர் வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து முத்துக்குமரன் தான் கேம் சேஞ்சராக இருந்திருப்பார். அவர் விளையாடி இருந்தாருன்னா எல்லா கேமுமே மாறி இருக்கும். அது விளையாட விட்டார். அவர் வந்து நான் வந்து ஜாக்லின் தோக்கணுமோ இல்லை விஷால் தோக்கணுமோ நான் நினைக்கல. பட் நான் விளையாடணும், நான் வந்து இண்டிவிஜுவலாக நான் ஜெயிக்கணும்னு நினச்சேன். அப்படின்னு அப்படி ஜெயிக்கணும்னு நினச்சி விளையாடி இருந்திருக்கலாம். விளையாடி இருந்தால் டோட்டலாக எல்லாமே மாறி இருக்கும். இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும் அந்த கேப்டன்சி டாஸ்க்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி பிரிஞ்சிச்சிங்க. ஜாக்லினும் விஷால் மட்டும்தான் விளாண்டாங்க. ஜாக்லினுக்கு வந்து பவி, ராயன், சௌந்தர்யா, மஞ்சரி, இந்த பக்கம் வந்து ரஞ்சித், ஜெஃப்ரி, அருண், அன்ஷிதா அண்ட் ராணவ் வந்து கடைசியில் ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி வந்து அவரோட வெயிட்டு கொடுத்ததுனால விஷால் ஜெயிச்சிட்டாப்புல. ஸோ விஷால் இந்த வாரம் கேப்டன். அப்புறம் வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி விளையாடிக்கலாம், அந்த மாதிரி விளையாடிக்கலாம், நீங்கள் வந்து டீல் பேசிட்டீங்க எல்லாருமே பேசுனாங்க. பட் ஜாக்லின் சொன்ன ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வாஸ்தவமாக பட்டுச்சு. என்னென்னா, முத்துக்குமரன்ட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நீ வந்து ஒரு தடவை கேப்டன் ஆகிட்ட, ஸோ எனக்கு கேப்டன் ஆகணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் வந்து அப்படி முத்துவா விஷாலான்னு இருந்தால் நான் கண்டிப்பாக முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. பட் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஓகே, ஏன்னா அவங்களும் கேப்டன் ஆகணுன்ற ஆசை இருந்துச்சு, அதனால விளையாடணுன்னு. அண்டு அந்த கேப்டன்சி டாஸ்க்கு அந்த டிஸ்கஷன் ஒரு கொஞ்சம் நேரம் போச்சு. அதை நான் நினச்சேன், ஐயோ என்னடா இதை பற்றி இவ்வளோ நேரம் பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சேன். பட் ஓகே, டக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஏன்னா கேப்டன்சி ரொம்ப முக்கியங்க. கேப்டன்சி இருந்துச்சுன்னா, அதாவது பவருக்கு பவர்ன்றது ஒரு விஷயம், அது ஒன்று இருக்குது. பட் அதே சமயத்தில் அவங்க அது கெட் டு பி சேவ்ட் ஃப்ரம் நாமினேஷன். ஸோ அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு கேப்டனாக ஆகிறது. ஸோ அது வந்து சில சமயங்களில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில சமயங்களில் வந்து அதான் என்ன சொல்லுவாங்க, பூன் பெயின் ரெண்டுமே இருக்குது. அது வந்து வரமாகவும் எடுத்துக்கலாம், சாபமாகவும் எடுத்துக்கலாம் கேப்டன் ஆகிறது.
பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அது வந்து ஒரு சாபமான ஒரு பொசிஷனில் தான் முடியும். அது நிறைய கேப்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 1 நாள் 2 நாளுக்கு அப்புறம் 3வது நாள் 4வது நாள்லாம் புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஐய்யய்யோ! இல்லைங்க நான் ஏன்டா கேப்டன் ஆனேன்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா அதுதான் அந்த கேப்டன் பதவிக்கு உண்டான ஒரு பெரிய அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா விஷாலுக்கு வந்து கேப்டன்சிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு பொம்மையை கொண்டாந்து வச்சு 3 இன்ட்டு மார்க் போட்டு அதில் கத்தி குத்தணும். என்னங்க அது ஒரு பொம்மையை கத்தியால் குத்துற மாதிரி இல்லாமல் வைப்பீங்க, எனக்கு புரியவே இல்லை. என்ன யோசிக்கிறாங்கன்னே தெரில டீம். அது காங் வச்சிங்க, பூ வச்சிங்க, முட்டை வச்சிங்க, இதெல்லாம் ஓகே. ஒரு பொம்மையை வந்து மெனிக்கின்னு வந்து நீங்கள் கத்தியால் குத்துற மாதிரினா அது ஒரு ஒரு பொம்மையாக இருந்தாலும் சரி, அது சம்திங் ஒரு வயலன்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஏன் அது அந்த மாதிரி பண்ணிங்கன்னு எனக்கு தெரில. இதை பற்றி எதாவது பேசுவாங்களான்னு தெரில. இல்லைன்னா பாதி நாளைக்கே வந்து இல்லை நாளைக்கு நாளன்னைக்குள்ளார அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வேறு எதாவது மாற்றுறாங்களான்னு தெரில. ஏன்னா அது தப்பான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு நோக்கமாக இருக்காது அந்த மாதிரி பண்ணுறது. அது ஐ திங்க் இட்ஸ் ராங் டிசிஷன் வாட் த பிக் பாஸ் டீம் ஹேவ் மேட். ஸோ அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டீம் பிரிக்கும்போது மேனேஜராக லைக் அசிஸ்டண்ட்டாக வந்து கேப்டனோட அசிஸ்டண்ட்டாக மஞ்சரியை கூப்பிட்றாங்க. மஞ்சரி வந்து ஃபஸ்ட்லேயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எனக்கு சொல்லுங்கள், ரூல்ஸ் இதெல்லாம் சொல்லுங்கள் என்னன்னு. ஏன்னா இல்லைன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அவங்களுக்கு என்னென்னா அவங்க வந்து உங்களுக்கு தெரியும் மஞ்சரிக்கிட்ட வந்து ஒரு 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 ரோல் கொடுத்தா அவங்க வந்து ஃபுல்லாக அதிலே இறங்கி அது என்ன எக்ஸ்ட்ரீம் போனாலும் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன பயம்னா விஷால் கேப்டனாக இருக்கிறனால அது ஏதாவது பேக்ஃபயர் ஆகி ஏதாவது பிரச்சனை ஆகி அவங்களுக்குள்ளார ஒரு கான்ஃப்ளிக்ட் இன்ட்ரெஸ்ட் வருமானு. பட் விஷால் எப்படி ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்மார்ட்டாக என்ன எப்படி சொல்ல போகிறேன்னா, நீங்கள் பேசினீங்கன்னா வந்து தெளிவாக பேசுவீங்க. அண்டு நீங்கள் வந்து நான் கேப்டனாக இருக்கும்போது நீங்கள் கூட இருந்தீங்கன்னா அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாப்புல. அது வந்து அதில் ஏதோ ஒரு சூட்சமாக இருக்குல்ல. விஷால் அந்த மாதிரி சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு சூட்சமாக இருக்குது. அதை வந்து மஞ்சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் டீம்ஸ் மட்டும் தான் பிரித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாமினேஷன் இது வரைக்கும் சரியாக இந்த வாரம் விளையாடாதவங்க போன வாரம் விளையாடாதவங்க யாருன்னு சொல்லி 2 பேர் சொல்லுங்கன்னு. மோஸ்ட் ஆஃப் தம் ரஞ்சித் பேர் சொன்னாங்க. அது அஃப்கோர்ஸ் அந்த வார இறுதி எபிசோட்லேயே நமக்கு தெரியும் ரஞ்சித் வந்து எந்த அளவுக்கு ரோஸ்ட் அண்ட் டோஸ்ட் ஆனார்னு. ஸோ அதனால் அவர் எல்லாருமே நாமினேட் பண்ணுவாங்கன்றது தெரியும். பட்டு பிளான் பண்ணி வந்துச்சா என்னான்னு தெரில. ஆனால் எல்லாருக்கும் 2 ஓட்டு வந்துச்சு. ஒரு சில பேருக்கு 3 ஓட்டு. பட் ரஞ்சித் ஜாஸ்தி ஓட்டு. பட்டு பவித்ராக்கெலாம் 3 ஓட்டுன்னு நினைக்கிறேன். எப்படியோ அதாவது ஜெஃப்ரி வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சதுனால ஒரு எஸ்கேப்பு. அப்புறம் வந்து கேப்டனான விஷால் எஸ்கேப்பு. அவங்கள தவிர மிச்சம் எல்லாருமே நாமினேட்டட். ஸோ அது எப்படியோ கோஇன்சிடென்டலாக இல்லை வந்து எல்லோரும் பார்த்து கரெக்டாக கணக்கு பார்த்து போட்டாங்களான்னு தெரில. எனக்கு கொஞ்சம் கணக்கு பார்த்து தான் போட்டுருப்பாங்க. நீங்கள் உனக்கு ஒன்று முத்துக்குமரன் கூட அருண்கிட்ட கேட்பாப்புல, உங்களுக்கு ஒரு கட்டு தானே அப்படின்னு கேட்டு தான் அருணுக்கு பேர் போடுவார். ஸோ அது ஒரு விஷயம் நடந்துச்சு. எல்லாருமே நாமினேட்டட். பட் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப பர்சனலாகவே போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. எவ்ரி டைம் வந்து பர்சனல் அட்டாக்கில் தான் பண்ணுற மாதிரி இருக்கே தவிர அவங்க கேட்குறது என்னென்னா இந்த வாரம் ஃபுல்லாக யார் முழுக்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, சரியாக விளையாடல, சரியாக ஒன்றுமே செய்யலை, அந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்குறாங்களே தவிர பர்சனலாக யார் அட்டாக் பண்ணால், பர்சனலாக யார் இப்படி பேசினா அப்படின்னு கேட்கல. பட் அந்த கேள்விக்கான பதில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக நீ என்ன சொன்னேன்னா நான் ஒன்று சொல்கிறேன், தீபக்கை வந்து பவித்ரா சொன்னேன்னா பவித்ரா தீபக் சொன்னார். ஸோ இந்த மாதிரி எல்லோரும் நீ என்ன சொன்னால் நான் ஒன்று சொல்லுன்ற மாதிரியே இருந்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் மாதிரியே தெரியல. அதுவும் ஓப்பன் நாமினேஷனில் இருக்கும்போது அதே மஞ்சரி கொஞ்சம் அவுட் ஸ்போக்கனாக தெளிவாக சத்தமாக கரெக்டாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லோரும் வந்து ஏதோ கொஞ்சம் பூசி மொழிவி இவங்களை தட்டிடும் அவங்க தட்டிடும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் என்ன ஒரே ஒரு டிசாஸ்டர் ஆகிடுச்சுன்னா சௌந்தர்யா வந்து ஜாக்லினை நாமினேட் பண்ணதுனால கோவா கேங்குக்குள்ளார திருப்பி இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. ஸோ இப்போ என்னென்னா ஜாக்லினால் கேம் கெடுது அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது அதை வந்து ஒரு ரீசனாக சொல்லி சௌந்தர்யா வந்து நாமினேட் பண்ணதை ஜாக்லினால் ஏற்றுக்க முடியல. நான் வந்து ஒன்று கேட்கலையே, நீயா வந்து நின்றுட்டு இப்போ நீ வந்து இந்த மாதிரி உன் கேம் ஸ்பாயில் ஆகுது அப்படி நீ வந்து மாதிரி சொல்லலாம் அப்படின்னு அது ஒரு பெரிய டிஸ்கஷன். மஞ்சரி முத்துக்குமார் மஞ்சரி ராயன் ஜாக்லின் பேசுகிறாங்க, ஜாக்லின் அழுகுறாங்க. இந்த பக்கம் வந்து வேணா விஷால்கிட்ட போய்
சௌந்தர்யா வந்து அவர்கிட்ட பேச முடியல, பேசினா அவன் மூஞ்சி வந்து ஒரு மாதிரி வச்சுருக்கா, அது எனக்கு அந்த மூஞ்சி பார்த்தாலே எனக்கு வந்து அது சரியாக செட் ஆகலை, நான் எந்திரிச்சு வந்துட்டேன்னு. ராயன் ஜாக்லினும் வந்து சௌந்தர்யா 3 பேர் உட்காந்து பேச பார்க்குறாங்க. ராயன் வந்து சொல்லிவிட போல ஜாக்லின் கிட்ட, நீ வந்து கொஞ்சம் நீயும் வந்து கொஞ்சம் 2 பேருமே விட்டு கொடுத்து பேசுவீங்க பார்த்தா யாருமே இது இறங்கி பேச மாட்டேங்க, நீயாச்சும் இறங்கி பேசுவேன் பார்த்தா நீயும் பேசலை, நீ வந்து அந்த ஃபேஸ் ரியாக்ஷனே வந்து கோபமாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால இதாக இருக்குன்னு அது ஒரு மாதிரி போச்சுங்க. அது இன்னும் ஒரு முடிவடையலை. ஏன்னா இது எப்படியே விட்டுடலாமே, இல்லைன்னா நல்லா இல்லை அப்படின்னு சௌந்தர்யா வந்து கடைசியில் சொல்லி, அதுக்கப்புறம் சௌந்தர்யா திருப்பியும் கேமரா முன்னாடி வந்து அதை நேராக கேமரா பற்றி பேசலை, பட் ஆனால் கேமரா இருக்கு கப்பே டேபிளில். அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்களாம், அப்புறம் வந்து இவங்களே வந்து கோவப்படுவாங்களாம், அப்புறம் வந்து நம்ம வந்து நாமினேட் பண்ண மட்டும் இது ஒரு நாமினேஷன் விட்டுறாமல் இது என்ன இப்படி போட்டு இப்படி பண்ணுறாங்களே, ஐயோ என்னால் தாங்க முடியல அப்பா அப்படின்னு சௌந்தர்யா புலம்புறது வந்து அது தெரியும், கேமரா கான்ஷியஸோடு தான் செய்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ளார ஒரு பெரிய விரிசல் வந்துருச்சு. ஸோ அது என்ன ஆக போகுதுன்றது தெரில. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கீஸ் டாஸ்க் வச்சாங்க. அது வந்து அந்த ஷாப்பிங் டாஸ்க்கு. அதில் வந்து அந்த குக்கீஸ் அது நாங்களாம் விளையாடிருக்கோம், ஆரியோ குக்கீஸ் வச்சு விளையாடுவோம். 1-2 பேர் சொதப்பிட்டாங்க, அருண், ராணவ், மஞ்சரி இவங்களாம் சொதப்பிட்டாங்க, அன்ஷிதாலாம். ஸோ ஆல்மோஸ்ட் தி காட் 4000 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. அந்த 4000 பாயிண்ட்ஸில் வந்து ஷாப்பிங் பண்ணோம். ஸோ அந்த ஷாப்பிங் பண்ணும்போதும் ஒரே குழப்பம், இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், கேரட் எடுங்க அதை எடுங்க இது எடுங்கன்னு ஒரே அது எப்போவுமே நடக்கிறது தான். ஏன்னா கொஞ்சம் குரல்கள் கம்மியாக இருக்குது, ஆனால் அந்த சத்தம் அப்படியே தான் இருக்குது. ஜாக்லினுக்கு வந்து கோபம் வருது. அப்போ மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஏதோ ஒரு ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது நைட்லேயும் பேசுவாங்க, நீ வந்து இது பண்ணியிருக்கலாம் அது பண்ணியிருக்கலான்னு. இல்லை நாங்கள் வந்து சூஸ் பண்ணிருக்கோம் பின்னாடி வந்து கதை என்ன ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னா, இல்லை நீ கத்திருக்கக்கூடாது அப்படின்னு மஞ்சரி சொல்லுவாங்க. அப்போ சில்னு முத்துக்குமரன் வந்து 2 பேரையும் பிரித்து கொஞ்சம் ஓகே விட்டுருங்க காமாருங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு மாதிரி பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லோவஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ரஞ்சித் இருக்கார், அது வந்து ஆச்சரியம் இல்லை. ஆனால் மஞ்சரி இருக்காங்க செகண்ட் லோவஸ்ட்டில். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 13 பேர் இருக்காங்க. லாஸ்ட் வீக்கில் வந்து நினைக்கிறேன் 5 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இதில். ஸோ மிச்சம் 4 வீக்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரை தூக்குனா தான் கடைசி வாரம் வந்து 5 பேர் இருக்க முடியும். ஸோ இப்போ டபுள் எவிக்ஷன் தான் எவ்ரி வீக் இருக்கும். ஸோ இந்த வீக் வந்து டபுள் எவிக்ஷன்னா யார் போவா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு இப்போ நான் நினச்சேன் விஷால் இருந்திருந்தால் விஷால் அமைச்சிருப்பாங்க, ஆனால் விஷால் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் கன்ஃபார்ம், அவருக்கு வந்து கன்ஃபார்ம் சீட் கொடுத்துட்டாங்க. அவர் ஒரு ஆள் போவார்ன்றது வந்து சந்தேகமே கிடையாது, இனிமேலாம் காப்பாற்ற மாட்டாங்க. அவருக்கு அப்புறமா இன்னொரு ஆள்னால் வந்து யார் போவா அப்படின்ற ஒரு தாட்டில் நம்ம யோசிச்சுட்ருக்குறோம். ஆனால் வந்து லோவஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மஞ்சரி இருக்காங்க. அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, மஞ்சரி இப்படி இன்னும் லோவில் இருக்காங்கன்னு. டாப்பில் பார்த்திங்கன்னா முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின், அருண், ராணவ், தீபக், இல்லை பவித்ரா, தீபக் அப்படி இருக்குது எல்லாம். பவித்ராலாம் மேலே இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கீழே இருக்காங்க. ஸோ அது என்ன கணக்குனே தெரில. பட் இது வரைக்கும் எவிஷன் ப்ராசஸ்லாம் நமக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ அதனால் எது ஒன்றாலும் நடக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த எபிசோட். ஸோ கேப்டன்சி டாஸ் நடந்துச்சு. அப்புறம் கோவா கேங்குள்ளார ஒரு திரும்பி இன்னொரு சின்ன விரிசல் வந்திருக்கு. ஸோ இது வந்து சரியாகுமா சரியாகாதாங்கிறத நம்ம வந்து நாளைக்கு தான் பார்க்க முடியும். ஸோ ஓகே, நேற்று எபிசோட் வந்து ஒன்றும் பெரிய பிரமாதமான எபிசோடில் ஒரு மண்டே வந்து ஒரு நல்ல ஓப்பனிங்காக தான் இருக்குது. டியூஸ்டே எபிசோடு எப்படி இருக்குன்றதை நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் நைட்.